இப்போ முதுகலை ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் ஆகுவதற்கு இன்னைக்கு பிஜிடிஆர்பி எழுதி தமிழ் ஆசிரியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலருக்கு அந்த ஹோப் அப்படிங்கிறது இன்னும் கிரியேட் ஆகிருக்காது. எப்படி இருக்கிற இந்த கொஞ்ச நாளில் எப்படி நாம் வந்து படித்து பாஸ் பண்ணி உள்ளே போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஹோப் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிருக்காது. ஸோ அந்த ஹோப்பை கிரியேட் பண்ணுற விதமாக இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களை வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்ததை எழுதி பார்க்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் அந்த படித்ததை அங்கே வந்து அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம வந்து எந்த அளவுக்கு கண்டென்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது எந்த மாதிரியான இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், எந்த பகுதியில் நம்ம இன்னும் படிக்கல, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும். ஸோ நீங்கள் மிஸ்டேக் பண்ணக்கூடிய இடத்தையெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு மிஸ்டேக்கையும் நீங்கள் வந்து சரி செஞ்சுக்கிட்டே வரும்போது ஃபைனல் எக்ஸாமில் தேர்வு கூடத்துக்கு போகும்போது ஃபைனல் எக்ஸாமில் நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த அழகு தேர்வு மற்றும் முழு மாதிரி தேர்வை நீங்கள் அட்டன் பண்ணுறதுனால முதல்ல நீங்கள் படித்ததை உங்களை செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, ஒரு ஃபைனலான ஒரு எக்ஸாம் எழுதி பார்க்குற மாதிரி அதை எழுதுறதுக்கு முன்னால் 10 முழு மாதிரி தேர்வுகள் எழுதுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்லைன் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற ஆப்பில் தான் இது வந்து நடக்கும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து நீங்கள் இந்த ஆப்பை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ இந்த முழு மாதிரி தேர்வும் அதற்கு முன்பாக அழகு தேர்வு இதை இந்த 80 நாளில் எப்படி பிரிச்சிருக்கோம், அதை எப்படி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சக்ஸஸ்க்கு இதை அழைச்சிட்டு போகுது அப்படிங்கிறது நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ரொம்ப ப்ராப்பரான ஒரு மெத்தட் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். என்ன அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 5 டேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 5 நாட்கள் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து எளிமையாக படித்ததை 5 நாட்கள் நல்லா படிக்கிறீங்க. படித்ததை 5வது நாளில் 30/7/2025ங்கிற நாளில் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க. ஸோ அப்போ அந்த முழு யூனிட்டையும் படித்ததை டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகு 1ல் 100 கொஸ்டின் இருக்கும். அதாவது 100 மதிப்பெண்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் 1 மார்க் அப்படிங்கிற இடத்துல 100 மதிப்பெண்கள் இருக்கும். நீங்கள் 30/7/2025 அழகு 1 நீங்கள் வந்து எழுதுறீங்க. ஸோ அதற்கு முன்னாடி 5 டேஸ் உங்களுக்கு டைம் இருக்கும். அதை படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க. அதற்கு அடுத்ததாக அழகு 2 அதை நீங்கள் படிக்கிறதுக்கு தேவையான 5 நாட்கள் இடம் இருக்கும். அப்போ அந்த 5 நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த அழகு 2 முடிச்சிடணும். படித்து முடிச்சுட்டு அது எல்லாத்தையும் படித்து முடிச்சதை நீங்கள் செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கிற விதமாக 4/8/2025 டெஸ்ட் எழுதுறீங்க. இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் எழுதிக்கலாம். காலையிலையோ ஈவினிங்கோ மதியமோ எந்த டைமில் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா நீங்கள் முதல் நாள் ஆரம்பித்து 5வது நாளில் ஒரு சாயங்காலம் அந்த டைமில் எழுதிட்டிங்கன்னா அந்த யூனிட் அப்படியே கம்ப்ளீட் ஆயிரும். முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னு சொல்லி ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்த யூனிட் படிக்க ஆரம்பிச்சுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் படிக்கும்போது 2வது யூனிட் படிச்சுட்டு இருக்கும்போது முதல் யூனிட்டில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டவுட்ஸ் இருந்தால் எடுத்து பார்க்கலாம். ஆனால் முதல் யூனிட்டுவே நீங்கள் திரும்பவும் படிச்சுட்டு இருக்கும்போது 2வது யூனிட்டினுடைய நேரத்தை நீங்கள் வந்து வீணடிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அந்தந்த நாட்கள் அந்தந்த யூனிட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா 10 யூனிட்டே முடிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு முதற்கட்ட அழகு தேர்வு தான் நம்ம இருக்கோம். இன்னும் 2ஆம் கட்ட அழகு தேர்வு. அப்போ உங்களை ரிவிஷன் மெத்தடையும் நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ அழகு 3 காப்பியங்கள் 9/8/2025, அழகு 4 14/8/2025, அழகு 5 19/8/2025. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 19/8/2025ங்கும் போது நீங்கள் 5 அழகை நீங்கள் முடிச்சிடுறீங்க. ஸோ இந்த ஷெடியூல் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரே யூனிட்டை நீண்ட நாட்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இதாக வந்துடும். ஏன்னா படிச்சிடலாம், இந்த இப்போவே படிச்சுக்கோம், கடைசி நேரத்தில் மீதி சீக்கிரமாக படிச்சிடலாம்னு சொல்லி நீங்கள் மனக்கணக்கில் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி ஆக ஆக ஒரு 1 அல்லது 2 யூனிட் நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் தேர்வு கூடத்துக்கு போகிற மாதிரி கட்ட சூழலை உருவாக்கிடும். ஸோ அதனால் நாங்கள் கொடுத்துருக்குற ஷெடியூலில் நீங்கள் கரெக்டாக வந்தீங்கன்னா இது உங்களுக்கு வெற்றியை தருவதற்கான ஒரு சாத்தியக்கூறல் இருக்கும். அதற்கப்புறம் அழகு 6 24/8/2025, அழகு 7 29/8/2025, அழகு 8 3/9/2025, அழகு 9 8/9/2025, அழகு 10 13/9/2025. கிட்டத்தட்ட 10 யூனிட்டை 13/9/2025ங்கும் போது முடிச்சிட்டிங்க. ஸோ இதுக்காக நீங்கள் எடுத்துக்கிட்ட மொத்த நாட்கள் அப்படின்னா 50 நாட்கள். ஆல்ரெடி நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா 5 நாட்களும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு 5வது நாளில் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குற மாதிரி வச்சுக்கணும். ஸோ இப்போ 13/9/2025ங்கும் போது நீங்கள் 10 யூனிட்டையும் நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டிங்க. ஸோ இப்போ எழுதி முடிச்சதை ரீகால் பண்ணுற செகண்ட் ரீகாலை வந்து கொடுக்குறோம். இந்த செகண்ட் ரீகால் என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு தான், அதுதான் 2ஆம் கட்ட அழகு தேர்வுங்கிற தலைப்பில் நீங்கள் வந்து வரப்போகிறீங்க. ஒரு நாளுக்கு ஒரே ஒரு யூனிட் படித்தது நீங்கள் ரீகால் பண்ணி எழுதணும்.
ஸோ இதற்கு முன்னாடி 5 days இருந்துச்சு, 5 நாட்கள் இருந்துச்சு. இப்போ 5 நாட்கள் இல்லை. ஸோ அந்த 50 நாளில் நீங்கள் 1000 கொஸ்டின்ஸ் எழுதி பார்த்துருப்பீங்க. இப்போ மறுபடியும் ஒரு 1000 கொஸ்டின். இந்த 1000 கொஸ்டின் அப்படிங்கிறது 10 நாளில் தான். ஒரு நாளைக்கு 100 கொஸ்டின், ஒரு நாளைக்கு ஒரு யூனிட், ஒரு நாள் ஃபுல்லாக அந்த யூனிட்டை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ரிவிஷன் பண்ணுறீங்க. ஃபாஸ்ட் ரிவிஷன் முடிச்சுட்டு 14/9/2025 யூனிட் 1 நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க. அதற்கப்புறம் 15/9/2025 யூனிட் 2, 16/9/2025 யூனிட் 3, 17/9/2025 யூனிட் 4, 18/9/2025 யூனிட் 5. ஸோ அப்போ நீங்கள் பிஜிடிஆர்பி தமிழ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ 18/9/2025 போது 5 யூனிட் ஆல்ரெடி முடிச்சிட்டிங்க. இப்போ செகண்ட் ரிவிஷன்லையும் 5 யூனிட் முடிச்சிட்டிங்க. ஆல்ரெடி 10 முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் 5 யூனிட்டை முடிச்சிருக்கீங்க. ஏன்னா இதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இந்த 1 to 5 வரைக்கும் இருக்கிறது ஆல்ரெடி முடிச்சு தான் இப்போ ரிவிஷன் பண்ணி தான் டெஸ்ட் எழுதிருக்கீங்க. இப்போ மறுபடியும் அழகு 6லிருந்து அழகு 10 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 19/9/2025 23/9/2025 வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க. அழகு 7, அதாவது நான் சொன்ன அழகு 6ங்கிறது 16, அழகு 6 19/9/2025, அழகு 7 20/9/2025, அழகு 8 21/9/2025, அழகு 9 22/9/2025, அழகு 10 23/9/2025. ஸோ 10 யூனிட்டையும் நீங்கள் செகண்ட் ரிவிஷனும் விட்டாச்சு. இப்போ ஆல்ரெடி ஒரு முறை படித்ததை 2வது முறையும் ரிவிஷன் விட்டு 2வது முறையும் டெஸ்ட் எழுதிட்டீங்க. முதல் முறையும் டெஸ்ட் எழுதியாச்சு, 2வது முறையும் டெஸ்ட் எழுதிட்டியாச்சு. இப்போ நீங்கள் மொத்தமாக 2000 கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு யூனிட்லையும் இப்போ எவ்வளோ பண்ணியிருக்கீங்க? 200 கேள்வி வினாக்களை நீங்கள் பயிற்சி செஞ்சு இப்போ 200 2000 கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிருக்கீங்க. இப்போ 2000 கொஸ்டின்ஸும் நீங்கள் படித்ததை எந்த அளவுக்கு நீங்கள் ரீகால் பண்ண முடிஞ்சிருக்குது, உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இடமா இருக்குது. அதற்கு அடுத்ததான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அழகு 1 to 5 அப்படின்னு சொல்லி ஒரு யூனிட், அதாவது யூனிட் 1லிருந்து யூனிட் 5 வரைக்குமே சேர்த்து நாப்பில் ஒரு டெஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாலே கடைசியாக நீங்கள் அழகு 10 எப்போ எழுதுறீங்க? 23/9/2025 எழுதுறீங்க. இப்போ அழகு 1 முதல் 5 வரைங்கிறது இப்போ 5 யூனிட்டுக்கும் உங்களுக்கு 3 நாள் டைம் இருக்கும். 26/9/2025 5 யூனிட்டையும் மறுபடியும் 3 நாள் ரிவிஷன் பண்ணிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க. ஆரம்பத்தில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 5 days இருந்துச்சு. அதற்கப்புறம் ஒரு யூனிட்டுக்கு ஒரு நாள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 யூனிட்டுக்கு சேர்த்து 3 நாள் தான். அப்போ ஒரு யூனிட்டுக்கு ஒரு நாள் கூட எடுக்க முடியாது நீங்கள். அப்போ ஃபாஸ்ட்டாக நீங்கள் ரிவிஷன் கொடுக்கணும். அப்போ நீங்கள் படித்ததை நீங்கள் இன்னும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. திரும்ப திரும்ப ரீகால் பண்ணும்போது படித்தது எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கான ஒரு சான்சஸாக இது இருக்கும். ஸோ இப்போ இந்த 5 யூனிட்டையும் சேர்த்து இந்த 3 நாள் படிச்சுட்டு 26/9/2025 நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க. 100 மதிப்பெண்கள் இருக்கும். அதற்கப்புறம் அழகு 6 முதல் 10 வரைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நாள் இடைவெளிக்கு அப்புறமா 29/9/2025 இந்த 5 யூனிட்டையும் நீங்கள் படிச்சுட்டு ரீகால் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் ரீகால் மெத்தட் தான். மறுபடியும் புதுசு மாதிரிலாம் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா முடிக்கவே முடியாது. 3 நாளில் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ரீகால் பண்ணணும். எவ்வளோ வேகமாக நீங்கள் படித்தது எல்லாத்தையும் ரீகால் பண்ண முடியுமோ அவ்வளோ வேகமாக நீங்கள் ரீகால் பண்ணுறீங்க. ஸோ இங்கே ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு 1 மணி நேரம் நீங்கள் ஒதுக்கிக்கணும். அந்த 1 மணி நேரம்னு என்ன டெஸ்ட் எழுதுனதில் எப்படி எழுதியிருக்கீங்க, அதில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு ரீகாலும் அந்த இடத்துல நீங்கள் எடுத்து பார்த்துக்கணும். எப்படி நீங்கள் தவறு செஞ்சுருக்கிறீங்க, ஏன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரியான விடையளிக்க வேண்டிய இடத்துல எப்படி தவறு செஞ்சேன்னு சொல்லி நீங்கள் ஒரு சுய மதிப்பீடு அப்படிங்கிறது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 29/9/2025 போது 3 முறை நீங்கள் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க ஒவ்வொரு யூனிட்டையும். அப்போ 3 முறை அப்படின்னா இந்த வரைக்கும் மொத்த மதிப்பெண்க்கு எழுதுனது அப்படின்னா 2200, அதாவது 2200 எம்சிக்யூஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் தமிழ் முழுக்க முழுக்க ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே முழு மாதிரி தேர்வை நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு நாளுமே ஒரு ஃபுல் யூனிட் டெஸ்ட் இருக்கும். அப்போ 10 யூனிட்டுக்கு சேர்த்து 10 யூனிட் டெஸ்ட்டு அப்படிங்கிறது. ஸோ இங்கே ஒவ்வொரு நாளுமே ஒரு முழு மாதிரி தேர்வு அப்படிங்கிருக்கு. மொத்தம் 10 முழு மாதிரி தேர்வு இருக்கும். 30/9/2025 ஆரம்பித்து 10/10/2025 வரைக்கும் எழுதுறீங்க. டெய்லியும் ஒரு ஃபுல் டெஸ்ட், ஃபுல் மார்க் எக்ஸாம் எழுதுறீங்க. அப்போ 10 மார்க் எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் எக்ஸாம் காலுக்கு போகும்போது எந்த பயமும் இருக்காது. ஏன்னா எல்லா மிஸ்டேக்ஸும் எங்கெல்லாம் பண்ணுவீங்களோ அங்கே எல்லாத்தையும் சரி செஞ்சிட்டீங்க. ஸோ இப்படி போகும்போது நீங்கள் எளிமையாக வேலை வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சான்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சான்ஸ். இதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிஜிடிஆர்பி தமிழில் உங்களுக்கான ஒரு போஸ்டிங் நிச்சயம் உண்டு. ஸோ இவங்க கிட்டத்தட்ட நீங்கள் மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் எழுதுறீங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். ஆல்ரெடி தமிழ் வகையில் பார்க்கும்போது முதல் கட்டம், 2ஆம் கட்டம் மற்றும் 5 யூனிட்ஸ் 5 யூனிட்ஸை சேர்த்து நீங்கள் மொத்தம் 2200 கொஸ்டின்ஸ் எழுதிட்டீங்க. இந்த முழு மாதிரி தேர்வில்
ஒவ்வொரு முழு மாதிரி தேர்வுக்குமே தமிழ் பாடத்திலிருந்து 110 கொஸ்டினும், அதற்கப்புறமா ஜிகே அண்டு சைக்காலஜி, சைக்காலஜியில் 30, ஜிகேல 10, மொத்தம் 40. அப்போ மொத்தமாக சேர்த்தோம்னா 150 கொஸ்டின் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் எழுதுறீங்க. அதாவது ஒவ்வொரு மார்க் எக்ஸாம்லையும். இப்போ மொத்தம் மொத்தம் 10 மார்க் எக்ஸாம் இருக்குது. 10 மார்க் எக்ஸாம் நீங்கள் எழுதும்போது 1500 கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் இந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறக்கான ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எஜுகேஷன் சைக்காலஜியும் ஜிகேவையும் நீங்கள் டெய்லியும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற சமயத்திலேயே எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகேவையும் டெய்லி 1 மணி நேரம் நீங்கள் ஒதுக்கிக்கணும். ஃபஸ்ட் டேலேருந்தே நீங்கள் வந்து இந்த 60 நாள்லையுமே டெய்லி 1 மணி நேரம் 60 நாள் நீங்கள் படிச்சிங்கனாலே அதை வந்து ஸ்கோர் பண்ணிக்க முடியும். அப்போ அதுலேயும் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். நீங்கள் ஜிகேவும் சைக்காலஜியும் நம்ம அழட்டிக்க வேணாம்னு சொல்லி நீங்கள் விட வேணாம். அதுலேயும் நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் அதையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிடணும். ஸோ அப்போ நீங்கள் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 3700 கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதுறீங்க. முதல்ல தமிழ் முதல் கட்டமாக 1000 எழுதுறீங்க, இரண்டாம் கட்டமாக 1000 எழுதுறீங்க, அதற்கப்புறம் 200, அதற்கப்புறம் முழு மாதிரி தேர்வில் 1500. அப்போ 3700 கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதுறீங்க. ஸோ இங்கே மாதிரி தேர்வு 1 அப்படிங்கிறது 30/9/2025 மாதிரி தேர்வு 10, 10/10/2025 வரைக்கும் எழுதுவீங்க. இடையில மாதிரி தேர்வு 5ல் பாருங்கள், 4/10/2025 நீங்கள் மாதிரி தேர்வு 5 எழுதுறீங்க. அதை எழுதி முடிச்சுட்டு 5/10/2025 எந்த டெஸ்ட்டும் உங்களுக்கு இல்லை. அந்த ஒரு நாள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கேப் கொடுத்துருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு நாள் நீங்கள் மாதிரி தேர்வு எழுத வேண்டிய இடத்துல நீங்கள் எழுத முடியாமல் போயிருந்துச்சு அப்படின்னா, ஒரு நாள் உங்களுக்கு வந்து அந்த சரி கட்டிக்கிறதுக்காக ஒரு நாள் இடையில கொடுத்துருக்கோம். அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு டெஸ்ட் எழுதாமல் இருந்தீங்கன்னா அந்த 5/10/2025 நீங்கள் அதையும் எழுதிக்கணும், ஏதாவது விடுபட்டு இருந்தால். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த 5/10 சரிங்கன்னா மாதிரி தேர்வு 5 முடிஞ்சிருச்சு. மறுபடியும் மாதிரி தேர்வு 6, 6/10/2025, மாதிரி தேர்வு 7, 7/10/2025, மாதிரி தேர்வு 8, 8/10/2025, மாதிரி தேர்வு 9, 9/10/2025, மாதிரி தேர்வு 10, 10/10/2025. ஸோ இப்போ 10 யூனிட்டையும் நீங்கள் படித்தாச்சு. 10 மார்க் எக்ஸாமும் எழுதியாச்சு. ஜிகேவும் சைக்காலஜியும் சேர்த்து நீங்கள் டெஸ்ட் எழுதியாச்சு. ஸோ நீங்கள் 10 மார்க் எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் ஃபைனலாக எக்ஸாமுக்குள்ளே போகும்போது அங்கே கடினமாகவே இருக்காது. ஏன்னா படித்தது எல்லாத்தையும் நீங்கள் திரும்பவும் அங்கே எழுதி பார்க்கறதுக்கான ஒரு சூழல் தான் இருக்கும். நீங்கள் செஞ்ச மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் சரி கட்டிக்கிறதுக்கான ஒரு இடமாகவும் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப எளிமையாக நீங்கள் வந்து மதிப்பெண் வாங்க முடியும். இங்கே என்னென்னா முயற்சி என்பது நிச்சயம் வெற்றியில் தான் முடியும். ஸோ முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் அது உங்களுக்கு 100% வெற்றியை தரும் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் எங்கே எழுதுவீங்க அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் ஸ்ப்ரிங்லைன் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா எங்களுடைய ஆப் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே அதில் வந்து அந்த ஆப்பில் இருக்கும். அந்த ஆப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அங்கே தமிழுக்கான தனியாக வந்து பார்த்தோன்னா ஒரு செக்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். முன்னாடியே காட்டும். நீங்கள் லாகின் பண்ண உடனே தமிழுக்கான அந்த அழகு தேர்வு மற்றும் முழு மாதிரி தேர்வு அப்படிங்கிற லோகோவில் அது இருக்கும் ஸ்ப்ரிங்லைனுடைய இதில். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே நீங்கள் போய் நான் இவ்வளோ நேரம் கொடுத்துருக்க இந்த ஷெடியூலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை அங்கேயும் பார்த்துக்கலாம். நீங்கள் டெய்லி டெஸ்ட் எழுதுகிற தேர்வு காலத்தையும் நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம், அட்டவணையும் பார்த்துக்கலாம். அதற்கப்புறமா அங்கே தேர்வு எழுதுறதுக்கான கொஸ்டின் பேட்டர்னை பேஸ் பண்ணின அங்கே பகுதிகளும் இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னா இதுக்கு நீங்கள் ஸ்ப்ரிங்லைன் இன்ஸ்டியூட்டில் ஆப் வழியாகவே நீங்கள் இதில் பணத்தை வந்து செலுத்திக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான அமௌண்ட்டு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது மொத்தம் 3700 கேள்வி எழுதுறீங்க. ஒரு கேள்விக்கு ₹1 கொடுத்தா கூட மொத்தம் 3700 ரூபாய் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அவ்வளோ கூட இந்த இடத்துல வைக்கல. ரொம்ப குறைவான ஒரு அமௌண்ட்டு தான். நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் நீங்கள் எப்படி கணக்கீடு செய்யணும்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க. மாதமானால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வந்து சாலிடாக கிடைக்க போகுது. அதுவும் 8th பே கமிஷன் வந்துருச்சு அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பாயிரும். ஸோ கிட்டத்தட்ட 1,00,000க்கு பக்கமாக நீங்கள் வந்து எயின் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி எயின் பண்ணக்கூடிய அந்த மதிப்புக்காக நீங்கள் ரொம்ப குறைவான ஒரு அமௌண்ட்டு தான் செலுத்த போகிறீங்க. அதுவும் 30/7/2025க்கு முன்னாடியே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் ₹1200 கட்டினா போதும். அந்த ஆப்பில் 30ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 30/7/2025க்கு அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ₹2000 நீங்கள் வந்து செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஆஃபரில் வந்து பார்த்தோன்னா 1200 கொடுக்குறோம். 1200 செலுத்தி நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இதுக்காக நீங்கள் வந்து செலுத்துறதுக்காக நீங்கள் எங்களுடைய எந்த ஒரு நம்பரோ ஜிபே நம்பரோ அல்லது வேறு எதுவும் நீங்கள் வாங்கி செலுத்தணுங்கிறதே இல்லை. எல்லாமே வந்து உங்களுக்கு ஆப்லேயே இன்டகிரேட் ஆகிருக்கும். வெரி சிம்பிளாக நீங்கள் அங்கேயே கிளிக் பண்ணி அங்கேயே நீங்கள் உங்களுடைய ஜிபே வந்து நீங்கள் பயன்படுத்தியோ அல்லது கார்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் மெத்தட்லேயே நீங்கள் அங்கே பே பண்ணிக்கலாம். பே பண்ண உடனே உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த தேதியில் டெஸ்ட் அறிவிச்சிருக்கிறோமோ அந்தந்த தேதியில்
டெஸ்ட்டு ஓப்பன் ஆகும். ஆனால் ஒரு முறை ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா அந்த டெஸ்ட் நீங்கள் எழுதாமல் இருந்தால் கூட மறுபடியும் எழுதலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 30ஆம் தேதி ஒரு டெஸ்ட் போட்டிருக்கோம். அந்த 30ஆம் தேதி நீங்கள் டெஸ்ட் எழுத முடியல, ஆனால் முதல் டெஸ்ட் 30ஆம் தேதி தான் ஓப்பனே ஆகும். 30ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் அது கம்ப்ளீட்டாக ஆக்டிவ்லேயே இருக்கும். மறுபடியும் நீங்கள் 1ஆம் தேதி 2ஆம் தேதியில் நீங்கள் போய் மறுபடியும் எழுதாமல் இருந்து எழுதலாம்னு நினச்சாலுமே கண்டிப்பாக எழுத முடியும். ஆனால் அந்த முன்னாடியே ஒரு டெஸ்ட் எழுத முடியுமான்னு கேட்டால் எழுத முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 10ஆம் தேதியில் ஒரு டெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5ஆம் தேதியில் ஒரு இது எழுதிட்டு இருக்கீங்க. அப்போ 10ஆம் தேதிக்கான டெஸ்ட்டை நீங்கள் முன்னாடி எழுத முடியுமான்னு கேட்டால் அப்படி எழுத முடியாது. அந்தந்த ஷெடியூல் படி டெஸ்ட் எல்லாம் ஓப்பன் ஆயிரும். அதை நீங்கள் எழுத முடியாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் அடுத்த நாள் கூட எழுதிக்கலாம். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். பரீட்சை முடிகிற வரைக்குமே இந்த டெஸ்ட் எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். ஸோ அப்போ எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ப்ராப்பராக படித்து டெஸ்ட் எழுதுறீங்க. அதுக்காக நீங்கள் வந்து செலுத்தக்கூடிய தொகை அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. இவ்வளோ கொஸ்டினுக்கு அதுவும் ரொம்ப ஸ்டாண்டர்டான ஸ்ட்ராங்கான கொஸ்டின், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் எங்களோட கொஸ்டினில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் கேள்வியை படிக்கும்போதே உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கேள்விக்குள்ளேயே இருக்கும். அப்போ கேள்வி படிக்கும்போது சில கண்டென்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கேள்வியினுடைய சார்பாக நீங்கள் அதுக்கு டெஸ்ட்டும் எழுதுவீங்க. அந்த மதிப்பெண்களையும் எவாலுவேட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து இது ஒரு மல்டி பர்பஸ் மெயின்டெனன்ஸில் இந்த கேள்விகளெல்லாம் இருக்கும். அதனால் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சான்ஸு. இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி இந்த சான்ஸில் நீங்கள் ஜாப்புக்கு போகிறதுக்கான உத்தரவாதத்தை ஸ்ப்ரிங்லைன் இன்ஸ்டியூட் கொடுக்குது. ஏன்னா ஸ்ப்ரிங்லைன் இன்ஸ்டியூட் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த ஷெடியூல் உங்களுடைய லைஃப்பில் ஒரு ஷைனிங்கான ஒரு ஷெடியூலாக இருக்க போது. நாங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஸ்டிக் மாதிரி உங்களுக்கு ஒரு ஹெல்பிங் ஹேண்டாக இருக்கிறோம். எங்களை பயன்படுத்தி உங்கள் லைஃப்பை நீங்கள் சைன் பண்ணிக்க போகிறீங்க. இதுக்காக நீங்கள் பே பண்ணக்கூடிய தொகை அப்படிங்கிறது ரொம்ப குறைவான தொகை. ஸோ இந்த ஒரு சான்ஸை, அரிதான சான்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறுவதற்கு ஸ்ப்ரிங்லைன் இன்ஸ்டியூட் உறுதுணையாக இருக்கும். ஸோ நீங்கள் எங்களுடைய ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே வகையில் நீங்கள் எங்களோட இன்ஸ்டியூட்டில் வந்து விசிட் பண்ணலாம்னு நினச்சிங்கனாலும் எங்களுடைய ஸ்ப்ரிங்லைன் இன்ஸ்டியூட்டுக்கும் நீங்கள் வந்து விசிட் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எங்களோட இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் பவானியில் வந்து ஸ்ப்ரிங்லைன் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது இருக்குது. இது 6th KK நகர், லக்ஷ்மி நகர், அதாவது பவானி பைபாஸ் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தாலேயே எங்களோட இன்ஸ்டியூட் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நேரடியாக வந்து கூட நீங்கள் பார்க்கலாம். இது கூகுள் மேப்பில் போய் நீங்கள் சர்ச் பண்ணாலும் எங்களோட இன்ஸ்டியூட் அதனோட அட்ரஸ் அங்கே இருக்கும். அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்துடலாம். அல்லது நீங்கள் வேறு ஏதாவது சந்தேகமாக இருக்குது எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா 7397164456 ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா எங்களுடைய டீம்லேருந்து உங்களுக்கு நிறைய கைடன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு சான்ஸு. இங்கே முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வெற்றி தரும். ஸோ முயற்சியும் பயிற்சியும் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு இடமாக ஸ்ப்ரிங்லைன் ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும். உங்கள் வெற்றியை உறுதி செய்வதில் ஸ்ப்ரிங்லைனுடைய பங்களிப்புக்கு மிகவும் அதிகமான பங்களிப்பாகவே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பயம் இல்லாமல் தேர்வு எதிர்கொள்ள முடியும். இருக்கிறனால எப்படி சமயோஜித புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படுறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ஒரு வகுத்தில் நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். உங்களுடைய திறமையை காட்டிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸு. இருக்கிற கொஞ்ச நாளில் நீங்கள் படித்து ஜெயிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கான சவால்கள் நிறைந்த இந்த காலத்தில் நீங்கள் ஒரு வெற்றியாளர். அந்த சவால்கள் நிறைந்த காலத்தில் நீங்கள் காற்றுள்ளபதை தூற்றிக்கொள்ளுங்கிற மாதிரி உடனடியாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தி வெற்றி அடைவதற்கு ஸ்ப்ரிங்லைன் வந்து உறுதுணையாக இருக்கும். நீங்கள் கட்டக்கூடிய சின்ன ஒரு தொகை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுது. ஸோ அதனால் இங்கே மணியை நீங்கள் பற்றி யோசிக்காமல் உடனடியாக ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணி உடனடியாக நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிக்காங்க. ஸ்ப்ரிங்லைன் எ பர்ஃபெக்ட் அகாடமி ஃபார் யுவர் சக்ஸஸ். ஸோ உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எங்களுடைய வெப்சைட் www.springline.in அப்படிங்கிறதுலையும் போய் பார்க்கலாம். எங்களுடைய ஸ்ப்ரிங்லைன் இன்ஸ்டியூட் ஆனது முதல்ல வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கானது கொடுத்தது. இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தமிழுக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த முறை டெஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல ஒரு சான்ஸ், பயன்படுத்திக்காங்க, வெற்றி பெறுங்க. தேங்க்யூ.